அடுத்தது பிரிக்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடத்துல கிடக்கும். பிரேசில், கவனிங்க, பேசாதீங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா. வந்துருச்சா? 1 2 3 4 5. இதெல்லாம் உலகத்தில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க், IMFலாம் யார் கண்ட்ரோல் வச்சுருக்கா? அமெரிக்கா. அங்கே இருக்கக்கூடிய சரியா, அவன் கரன்சி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லாம் அவனே பார்த்துக்கிறான். அதை உடைக்கிறதுக்கு தான் என்னது பிரிக்ஸுன்ற கூட்டமைப்பு. அப்போ வேர்ல்டு பேங்க்கு, IMF இவங்களுக்கெல்லாம் மாற்றாக ஒரு கூட்டமைப்பு இருக்கும், அதான் பிரிக்ஸ். பொருளாதார கூட்டமைப்பு தான். அப்புறம் அது இப்போ டெவலப்மெண்ட் ஆகி இப்போ வந்துட்டு பேங்க் ஓப்பன் பண்ணிக்கிட்டான். பிரிக்ஸுக்குன்னு ஒரு பேங்க்கு. அவங்க நாடுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கடன் கொடுப்பான். சரியா? அதை பற்றி அப்போது அதனால தான் இப்போ ட்ரம்ப் கூட அதை பற்றி பேசியிருப்பானே. பிரிக்ஸ் நாடுகள் நீங்கள் புது கரன்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? தடை விதிப்பேன், என் கரன்சி தான் நீ ஃபாலோ பண்ணும். ஏன்? அதோட காரணம் பார்த்தோமா? அப்போ அவனோட கரன்சியோட ஆமாம் டிமாண்டு குறைஞ்சிச்சின்னா என்ன ஆயிரும்? வேல்யூ குறைஞ்சிரும். அப்போ உலக பொருளாதாரத்தை அவன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு கிடு 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 கிடுன்னு நடுங்கிட்டு இருக்கிறான். முன்னாடி ரஷ்யாவை கண்டு அவன் நடுங்குவான். யார் மாதிரி? நாய்சேகர் மாதிரி வெளியில் தான் இப்படி வரப்பா நிற்பான். கீழே பார்த்தீங்கன்னா ஆமாம் கை காலெலாம் நடுங்கிட்டு இருக்கும். இப்போ ரஷ்யா யார் கூட சேர்ந்துட்டான்? உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய, அதுவும்லாம் 2 பெரிய பொருளாதாரம், அதிக மக்கள் இருக்கக்கூடிய 2 நாடு. ரஷ்யா, சைனாவும் இந்தியா மக்கள் தொகை 300 கோடி. 800 கோடி. சரி, 800 கோடி 300 கோடி. 800 கோடியில் 300 கோடி. அப்போ இந்த 2 நாடு முக்கியமான இல்லை. அப்புறம் பிரேசில், இவங்களாம் வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடியது. சரி, அதை பற்றி பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க. வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாகினது பிரிக்ஸ். அதில் யார் யார் பேசியாச்சு. 2010 வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் இருந்துச்சு. பிரிக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரிக்ஸாக மாறுது. 2001 பயன்படுத்துகிறாங்க முதல்ல. இந்த நாடுகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த ஏரியாவில் அவன் ஆதிக்கம் உள்ளவன். சரியா? எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவில் வந்தான் ஆதிக்கம், ஆப்பிரிக்காவில் வந்தால் ஆதிக்கம், இங்கே ரஷ்யா, இந்த ஏரியாவில் சீனாவும் நம்மளும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நம்ம தெற்காசிய நாடுகள் நம்ம, கிழக்கு ஆசிய நாடுகள் சீனா தான் டாமினன்ட். ஸோ அவங்களாம் அதான் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு வாங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன அர்த்தம்னு புரிஞ்சுட்டு வந்தால் போதும். இந்த நாடுகள் 2009 உச்சி மாநாடுகளை நடத்தி வருகிறது. 10வது உச்சி மாநாடு 9 நடந்தது. தென்னாப்பிரிக்காவில் ஜூலை 2012 நடந்தது. சரியா? நடைபெற்றது. உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத். அது என்ன சார் உள்ளடக்கிய வளர்ச்சி? ஒரு நாடோட GDP வளருது, ஆனால் பணக்காரன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அடித்தட்டு மக்களுக்கு என்ன இல்லை? வருமானமே இல்லை, வளரல. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாட்டோட GDP வளருதுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து வளரணும். பணக்காரன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். 200 ரூபா சம்பாரிச்சிருந்த விவசாயம் என்ன பண்ணணும்? இப்போ 300 400 இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். புரிஞ்சுதா? அப்படி இருக்கணும். அதான் இன்க்ளூசிவ் குரோத், உள்ளடக்கிய வளர்ச்சி. வாணிக பிரச்சனைகள், ட்ரேடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், உலகளாவிய அரசு நிர்வாகம், கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பகிரத்தக்க வளமை. ஒரு நாட்டில் அதிகமான மழை இருக்குன்னா பக்கத்து நாட்டுக்கு கொடுக்கணும். நாடுகளில் அமைதி, பாதுகாப்பு. இதான் வந்துட்டு உங்களுடைய முக்கியமான தலைப்பில் ஹெட்டிங்ஸ். பிரிக்ஸை பற்றின முக்கியமான தகவல்கள். 21% வேர்ல்டு GDPயில் 21% இந்த 5 நாட்டுக்கிட்ட இருக்குது. மொத்தம் எத்தனை நாடு இருக்குது உலகத்தில்? 200க்கு மேலே இருக்குது. ஐநா சபையில் உறுப்பினராக 194. சரியா? ஆமாம். அதில் இந்த 5 நாடுகள் மட்டும் 21%.
மிச்சம் இருக்கக்கூடிய 195 நாட்டுக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 80% இருக்கான். அப்போ பயங்கரமான பொருளாதாரம். இந்த 5 நாடுகளும் 15 ஆண்டுகளில் எவ்வளோவா ஜிடிபியை 3 மடங்கு அதிகமாகிருக்கான். 3 மடங்குனா எவ்வளவு? எத்தனை சதவீதம்? 1 மடங்குனா 100%. பல டைம் பார்த்தாச்சு. ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 100% ஒரு மடங்குனா. சரியா? அப்போ 100 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ வாங்கிட்டான்? அப்போது 400 ரூபாய் அதிகம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். 3 மடங்கு தானே சொல்லியிருக்கான். எவ்வளோ இன்க்ரீஸு? 100 ரூபா சம்பாரிச்சிருந்தா இப்போ 400 ரூபா சம்பாதிக்கிறான். எல்லாம் மொக்க விஷயம். கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஃபார்முலாலும் தூக்கி எறிஞ்சிருக்கேன் அந்த பக்கம். சரியா? ரைட். உலக மக்கள் தொகையில் 43% அப்படியே அந்த 5 நாட்டில் மட்டும். அதே மாதிரி ட்ரில்லியன் அந்நிய இருப்பு பெற்றுள்ளது. அதை விட்டுருங்க, இது ஒரு பெரிய ஃபேக்டரியில். சீனாவினுடைய ஷாங்காய் நகர் இருக்கு இல்லையா, அங்கே தான் பிரிக்ஸோட தலைமை அலுவலகம் இருக்குது. இதன் உறுப்பினர் நாட்டு அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி என்ற வங்கியை தொடங்கியுள்ளனர். பிரிக்ஸ் பேங்க். இதற்கு புதிய மேம்பாட்டு வங்கி தி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்று பெயரும் உண்டு. பிரிக்ஸ் பேங்குக்கு இன்னொரு பேர் என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். முதல் மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. பிரிஸ்கோட மாநாடு சொல்கிறாங்க. இந்தியாவில் 4வது மாநாடு 2012. பிரிக்ஸோட முதல் மாநாடு, பேங்கோடது கிடையாது. பிரிக்ஸோட மாநாடே முதல் மாநாடு ரஷ்யா. 2வது 4வது மாநாடு எங்கே? இந்தியா. 8வது மாநாடு 2016 இந்தியாவில். 4 மற்றும் 8வது மாநாடு நடந்திருக்கு. அதை விட்டுருங்க. பிரிக்ஸோட நோக்கங்கள் அது சொல்லலை. அப்படிலாம் எதுவும் இல்லை. வணிக ஒத்துழைப்பு தொகுதியை அமைத்து ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். சப்போர்ட் ஒருத்தவன். பன்னாட்டு பரிவர்த்தனையில் அமெரிக்க நாட்டு பணமான டாலருக்கு பதிலாக வேறு நாட்டு பணத்தை புழக்கத்துக்கு கொண்டு வர தேவையானவற்றை செய்தல். ஓகேவா? ஆமாம். அப்போ தான், ஏன்னா அவன் ரொம்ப டாமினேட் பண்ணுறான். யார்? யுஎஸ்ஏ. மண்டல ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. அந்தந்த ரீஜனில் அவன் ஹெட்டா, அவன் கண்ட்ரோலில் பக்கத்தில் உள்ள குட்டி குட்டி நல்லா வரும். அப்போ அவன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வருவானுங்க, சப்போர்ட் பண்ணுவானுங்க. வளரும் நாடுகளுக்கென தனியான பன்னாட்டு வாணிக ஒத்துழைப்பு அமைப்பை உருவாக்கி ஒன்றிணைந்து செயல்பட வைப்பது. WTOக்கு பொதுவாக மாற்று பன்னாட்டு வாணிக ஒத்துழைப்பு. பிரிக்ஸின் பணிகள். இது அப்ஜெக்டிவ்ஸ். சும்மா புரிஞ்சிட்டு மட்டும் வாங்க. பன்னாட்டு பரிவர்த்தனை நடைமுறைகளை சட்ட வரம்புக்குட்படுத்துவது மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை செயல்படுவதில் சீர்திருத்தங்களை கூறுவது. இதுக்கு ஐநாவோட செட்டப் தெரியணும். ஐநாவில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருக்குது. எல்லா நாட்டு உறுப்பினர்களும் சேர்ந்து உக்காந்தாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி, பொது சபை. இப்போ இப்படி வச்சுக்கலாம். சிவிக்ஸ் முடிஞ்சவங்களுக்காக சொல்கிறான். சட்டப்பேரவை மாதிரி, சட்டப்பேரவையில் பார்லிமெண்ட் மாதிரி. சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான தீர்மானம்லாம் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி எங்கே நிறைவேற்றணும்? அதை மக்களவையிலையா? அமைச்சரவையில்? எங்கே? கீழவையா? எங்க சட்டப்பேரவைனாவே 2 அவை சேர்ந்தது தான். சரியா? அமைச்சரவை. இந்த மாதிரி அமைச்சரவை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் பாதுகாப்பு கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சில் இங்கிலீஷில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்லிடுறனால தமிழில் அமைச்சரவை மாதிரி. இதில் 5 நிரந்தர நாடுகள், உறுப்பு நாடுகள். 10 பேர் டெம்பரவரியாக நியமிப்பாங்க. நம்ம அதில் கிடையாது. சரியா? இப்போ ஒரு முக்கியமான தீர்மானம், இப்போ ரஷ்யா மேலே என்ன பண்ணுவோம்? போர் தொடுக்கலாம். உலக நாடுகள்லாம் சேர்ந்துன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இதில் இந்த 5 நாடுகள் இருக்குல்ல, இந்த 5 நாட்டில் ஒரு நாடு அதெல்லாம் இந்த தீர்மானத்தை நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னாக்கா அந்த தீர்மானம் என்ன ஆயிரும்? நிறைவேறாது. புரிஞ்சுதா? இந்த 5 நாடுகள் நிரந்தர நாடுகள். செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் கண்ட்ரிஸ். அது ரஷ்யா இருப்பான், சைனா இருப்பான், யுஎஸ்ஏ,
இங்கிலாந்து 4 வந்துருச்சா, அப்புறம் ஃப்ரான்ஸுன்னு நினைக்கிறேன். 5 பேர் பர்மனெண்ட்டாக இருப்பான். அப்புறம் 10 நாள் டெம்பரவரியாக இந்த 195 நாடு இருக்குல்ல, அதிலேருந்து கொண்டுட்டு வருவாங்க. அதான் பாதுகாப்பு கவுன்சில். இதில் நிறையா நாடுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்தியாவை பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்த்துங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லுவாங்க. அது எப்போ நடத்துகிறாங்கன்னு தெரில. பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா டுபாகூர் பாலிடிக்ஸ் தான். தெற்கு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கட்டமைப்பாக செயல்படுத்தல். தெற்குனா டெவலப்மெண்ட் இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேம்படுத்துறது. வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணிகளை செய்கிறது. வளர்ந்த நாடு பயங்கரமான ஜிடிபி, 30 கோடி பேர் இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் உலகத்திலே ஜிடிபி அதிகம். 180 கோடி பேர் இருக்க சீனாவே அவனோட கம்மி தான். இப்போ கேப் இருக்கா, அதெல்லாம் குறைக்கணும். உலக வர்த்தக நிறுவனத்தில் பிரிக்ஸ் வளரும் நாடுகளுக்கு சாதகமான வேளாண் கொள்கையை வடிவமைக்க வலியுறுத்தல். சொன்ன இல்லையா, பாதகமான வேளாண் கொள்கை தான் இருக்குது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறான், விவசாயிகளுக்கு கொடுக்குற சப்சிடிலாம் கட் பண்ணுன்றான், கரண்டெல்லாம் கட் பண்ணுன்றான். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதையும் மீறி காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. சரியா? ஆமாம். அடுத்து நம்ம விவசாயிமாவெல்லாம் வந்தாக்கா என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணார், நீ டிக்கெட்டுக்கெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. புரட்சி குரூப்பு தான் வீட்டுக்கு கையெழுத்து போட்டது, அப்புறம் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. கரண்ட் பில் ஏற்றுறாங்களா, வேறு வழியில் ஏற்றி ஆகணும், கையெழுத்து போட்டாங்க. அப்போவே விவசாயி மாவன் இப்போ கூட விழா கொண்டாடினாங்கள, ஆமாம், அவர் தான் கையெழுத்து போட்டது. இங்கே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கான்னு திட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம இதெல்லாம் படிக்கிறது இல்லை, இதெல்லாம் என்ன ஏதுன்ட்டு. சரி, அப்போ என்ன ஆகும், இப்போ விவசாயிகள்லாம் கரண்ட் பில்லு போட்டால் என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், விவசாய விலை பொருள் அதிகமாகும். அதை கட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறதே யார், WTO தான். அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளரும் நாடுகளுக்கு சாதகமான வாணிக மற்றும் பருவநிலை மாறுதல் பேச்சுவார்த்தையில் உதவிகளை செய்தல். ட்ரேடு, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமானது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா, எதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஃபேக்ட்ரி இந்த லொட்டுலோஸுக்கு தான், ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய புகைக்கு அதெல்லாம். அப்போ அந்த மாதிரியான கிளைமேட்டுக்கு சேஞ்சுக்கு காரணமான புகையெல்லாம் கழிவுகள்லாம் வராத மாதிரி பார்த்துக்கணுன்னு நாங்கள் தீர்மானம் போடுவாங்க. அதனால் என்ன ஆகுனா, நம்ம ஃபேக்ட்ரியில் என்ன ஆகுது, அந்த பொருளாக உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ வளரும் நாடுகள் பாதிக்கப்படுது. ஸோ அது நமக்கு சாதகமாக கொண்டு வருது. பொருளாதார ஒத்துழைப்பு மட்டுமின்றி தகவல் பகிர்ந்து கொள்ளுதல் ஒரு தளமாக பிரிக்ஸ் பணியாற்றுது. அந்தந்த நாடுகளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்ன பண்ணுறது, ஷேர் பண்ணிக்கிறது. நடுத்தர நாடுகளின் நலன்களை பாதுகாக்கும் தூண்டுகோலாக பன்னாட்டு தளத்தில் பிரிக்ஸ். அல்டிமேட் எய்ம் என்னது, வளரும் நாடுகளுக்கு சாதகமாக எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும். WTO அதெல்லாம் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அவனுங்களுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு. சரியா? ரைட். சாதனைகள். அவசரகால கையிருப்பு அப்படின்னு ஒரு நிதி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கு. உறுப்பு நாடுகளுக்கு ஏதாவது தேவைன்னா நிதி உதவி வழங்குறதுக்கு. ஓகேவா? தேசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வளர்ச்சி வங்கி போன்று செயல்படும் புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவின் சாங்காயில் தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக, சரியா, தலைமை அலுவலகத்தோடு செயல்படுற மாதிரி ஒரு பேங்க், பிரிங்ஸ் பேங்க். நியூ பேங்க்கா யார் மாதிரி செயல்படுவாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கு, வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் எது கடன் கொடுப்பான், எந்த கால கடன், நீண்ட கால கடன். யாருக்கு கொடுப்பான், நாட்டோட அரசாங்கத்துக்கு கொடுப்பான். அதே மாதிரி செயல்படுற மாதிரி. இந்த நாடுகள் என்ன உலக பொருளாதாரத்தில் கூடுதல் ஆதிக்கம் பெறும். இப்போ யார் ஆதிக்கம் செலுத்திட்டு வரா, அமெரிக்கா, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம், கனடா, அமெரிக்கா, அவங்கெல்லாம். அப்போ இந்த வளரும் நாடுகள் என்ன பண்ணும், ஆதிக்கம் செலுத்துன்றான். உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸின் பங்கு எவ்வளவு, நாங்கள் 40 முன்னாடியே பார்த்தோம். ஆனால் மொத்த உற்பத்தியில் எவ்வளவு, 21% தான். 100 பேர் இருக்கான் உலகத்தில், 43 பேர் இருக்கான். பட் உலகத்தில் 100 ரூபாய்க்கு வருமானம் வருது, 100 ரூபா வருமானம் வருதுன்னா
அதில் 21 ரூபா தான் இந்த 43 பேர் எடுத்துக்கிறான். மிச்சம் எத்தனை பேர் இருக்கான் உலகத்தில்? 67 பேர். 57 பேர். இந்த 57 பேர்த்துக்கு எவ்வளோ போய் சேருது? 79 ரூபா கிடைக்கிது. நியாயமா? அப்போ இவங்கெல்லாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும். தொகுப்புரையா முடிஞ்ச படம் ரைட். ஓகே. பன்னாட்டு பொருளாதார நிறுவனமான பன்னாட்டு பண நிதியம், IMF, வேர்ல்டு பேங்க்கு, GATT, WTO இதெல்லாம் பார்த்தோம். ட்ரிம்ஸு, GATTஸு, FOA, MFA இதெல்லாம் யாரோட அக்ரிமெண்ட்டு? வேர்ல்டு பேங்கா? WTOவில் அக்ரிமெண்ட்டு. இதெல்லாம் 1 2 3 4 5 அக்ரிமெண்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. என்னென்ன பார்த்தோம்? IMF, அப்புறம் வேர்ல்டு பேங்க்கு. வேர்ல்டு பேங்கில் மெம்பர் ஆகணுனாக்கா என்ன கண்டிஷனு? IMFயில் உறுப்பினராக இருக்கணும். அப்புறம் WTO. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? சார்க்கா? இது ஆனால் இன்னும் விளங்கலை நம்ம தானே. அப்புறம் ஏசியான், அப்புறம் பிரிக்ஸ். எப்போ ஆரம்பித்தாங்க? எய்ம் என்ன? எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பினராக இருக்காங்க? எல்லாம் அவ்வளோதான். ஆன்சர் பண்ணுறீங்களா? இப்போது பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. அது மட்டுமா? வேர்ல்டு பேங்க்கும் அதே தான். அப்புறம் இன்னொன்று எய்ம் பண்ணது என்னது? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ITO. பட் அது உருவாகலை. அது சார்பில் என்ன பண்ணாங்க? அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கிட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு? கேட்டு தான். அப்புறம் என்னவா மாறுது? WTO மாறுது. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் எங்கே உள்ளது? IMFனுடைய ஹெட் ஆஃபீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ். IBRD இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது. உலக வங்கி. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வார்த்தை வந்துச்சு? செகண்ட் வேர்ல்டு வார்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருக்கு நிறையா நாடுகளில், மெயினாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கடன் போகுது. அடுத்தது சிறப்பு எடுப்பு உரிமை, மற்றொரு பெயர். அது SDR. SDRனா என்னது? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். என்னது அப்படின்னா IMFனுடைய கரன்சி விசுவலாக இருக்காது, சரியா? அக்கௌண்ட் கீப்பிங் மட்டும் பயன்படுத்துவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? தாழ் தங்கம். ஏன் சார்னாக்கா சொல்லுவான், இந்தியா இத்தனை SDR வாங்கியிருக்குப்பா அப்படின்னு ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதி கொடுத்துருவான், செக்கு மாதிரி. அதை எடுத்துகிட்டு போய் ரஷ்யாட்ட கொடுத்து நம்ம இறக்குமதி பண்ணலாம், அல்லது எந்த நாட்டில் இறக்குமதி பண்ணோம் அங்கே கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம். பிரிக்ஸும் அதே கதை தான் தானே? பிரிக்ஸும் அதே தான். பன்னாட்டு நிதியம் குறுகிய கால கடன். என்ன கடன் கொடுப்பான்? அந்நிய செலாவணி மட்டும் கொடுப்பான். உலக வர்த்தக அமைப்பு கடன் கொடுப்பானா? அவன் ஒழுங்குபடுத்துறது அதெல்லாம். கடன் கொடுக்க சொல்கிறத யாரை கை காட்டிடுவான்? உலக வங்கியையும் IMFையும் கை காட்டிடுவான். ஓகேவா? 3 பேர் சேர்ந்து தானே ஒத்துழைக்கணும்னு பார்த்தோம். கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? படிக்கணும். அதாவது வார்த்தையெல்லாம் படிக்கவே வேண்டாம். என்னது? அந்த பாடம் மேப். அதான் மனப்பாடம் செய்ய மனப்பாடம் நம்மளோட இதெல்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். படமாக பார்த்துட்டீங்க ஒன்ஸு மறக்காது. ஜப்பான் ஏன்னா அங்கே கிடக்குது, நம்ம நாட்டு பக்கத்தில் எது எது படிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன அர்த்தம், யார் இவன், அதை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா மறக்காது. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு
கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும். மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் யாரோடது? உலக வங்கி. உலக வங்கியோட சேர்த்து 5 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோமா. காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக ரகசியம் போன்றவை டேஷுடன் தொடர்புடையது. ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அது எதில் பேசியிருப்பாங்க? எந்த அக்ரிமெண்ட்டில்? ட்ரிப்ஸு பார்த்தோமா. WTOவில் ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்டு ட்ரிப்ஸு தான் வரும். அதில் உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் எந்த வருஷம் நடக்கும்? 96 95 ஆரம்பிப்பாங்க, 96. ஏசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். கீழ்கண்டவற்றில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல? இப்போ தான்டா கேட்டீங்க, அதுக்குள்ளே கேட்குறீங்க. யார்? சீனா. போனதில் என்ன கேட்டிருந்தேன்? அதுவும் சார்க்கு தானே கேட்டிருந்தான். சரி, நம்ம நாடு இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ட். சார்க் உச்சி மாநாடு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஏசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எந்த நாடு? ஆமாம், கேபிட்டல் இதே மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ. பிரிக் என்ற சுருக்கு சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு பிரிக் 2001. ஏசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம். அது புக்கில் இருக்கனால கேட்டிருக்கான், ஃபேக்ட் அதை விட்டுருங்க. புதிய மேம்பாட்டு வங்கி ஜோனஸ்பர்க்கா? புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது. ஏசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு தென்கொரியா தான் பார்த்தோம் நம்ம. கொரியானாவே தென்கொரியா தான் சொல்லுவாங்க. வடகொரியா, சீனா, ஜப்பான், இந்தியா, இது 3 பார்த்தோம். ஏசியானுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள். சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு 88 19 சரியா போச்சு, 88. ஃபெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும். சுங்கவரி ஒன்றியமா? சுங்கவரி ஒன்றியம்னா என்ன பண்ணுவாங்க? இந்த கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள்லாம் அவங்க அந்த நாடுகளுக்குள்ள பொருள் ஏற்றுமதி இறக்குமதியில் எந்த டேக்ஸ் இருக்காது. சரியா? இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் எல்லா நாடும் வெளிநாட்டிலேருந்து பொருளை இறக்குமதி பண்ணுறது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து டேக்ஸ் போடும். எல்லா நாட்டிலையும் ஒரே டேக்ஸ். அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குது, இப்போ சாருக்கு அந்த மாதிரி சுங்கவரி ஒன்றியம் கஸ்டம் யூனியமாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணுறோம், 5% எல்லா 8 நாடுகள்லேயும் 5% போடுவாங்க. அதுமாதிரி நம்ம நாடுகள்லேருந்து அரிசி ஏற்றுமதி பண்ணுறோம், டேக்ஸே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு நாட்டுக்கு இந்த 8 நாடுகள்லேருந்து அப்போ டேக்ஸே இருக்காது, 8 நாட்டிலையும் இருக்காது. ஓகேவா? ரைட், அவ்வளோதாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க தானே? 1 2 தவிர ஃபேக்ட் மட்டும் என்ன பண்ணீங்க? புரிஞ்சுக்கிட்டு வந்தோம். படிப்புனாவே புரிஞ்சுக்கிறது தான். இதே மாதிரி தான் படிக்கணும் எல்லாத்தையும். அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ரைட்.